Hello guys, welcome to Driving Tamil. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பயங்கரமான ஒரு கேட்ஜெட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறோம். So அது என்ன பாத்தீங்க அப்படினா DIGITEK monopod. So இந்த monopod பாத்தீங்கன்னா 360 வியூல வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். So இதோட மாடல் பாத்தீங்கன்னா 172B. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, நம்ம நார்மலா வந்துட்டு அப்பர் ஷாட்ஸ் மிடில் ஷாட் எடுக்கிறதுக்கும் சரி, இது வந்து அவ்வளவு பக்காவா நமக்கு வந்துட்டு உதவுது. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இதோடைய டெமோ வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதான் அந்த மோனோபேடு. ஸோ செமையாக ஒரு கவர் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா சேஃப்டியாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் தான் இருக்கும் போல இருக்குது. வெயிட்டாகவும் இருக்குது அதிகமாக. ஏன்னா எந்த அளவு வெயிட்டு கொடுக்குறோம் அந்தளவு நம்மளுக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு ஸ்டெபிலிட்டியாக நிற்கும். ஸோ நம்மளுக்கும் அந்த கேமராவுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா முறையான ஒரு மோனோபேடு. வெயிட்டே நல்லா இருக்குது போல இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வெயிட் எவ்வளோ தாங்குதுன்னா நம்ம கேமரா வந்து 10 கிலோ வரைக்கும், ஸோ அந்தளவுக்கு லோடு வரைக்கும் இது தாங்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம 360ங்கிறதுனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு லோவர் ஷாட் எடுக்கிறப்ப இப்படி வச்சுக்கிட்டு எடுப்பாங்க. ஸோ இது போல் நம்ம வந்துட்டு ஆங்கிள் மாட்டிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து நம்ம டீப்பாக இன்னும் கொஞ்சம் என்னென்ன இருக்குது அப்படி ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணி நிற்க வைக்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஹோல்டு பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதே போல் தான் நம்ம எந்த ஆங்கிள் வைக்கணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு அழகாக நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் தான் இருக்குது. அட்ஜஸ்டபுளும் இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இது பார்த்தீங்கன்னா 360 பர்பஸ்க்காக இருக்குது. அதை நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டை போட்டு நிற்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 360 சொன்னல. ஸோ அதை பற்றி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிக்க வேண்டியது. லூஸ் பண்ணால் நம்ம 360 எந்த ஆங்கிள் வேணாலும் போவோம். ஸோ பாருங்கள், இங்கே பால்டர்ஸ் போல் கொடுத்துட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இங்கே வேணும் அப்படின்னா இங்கே எப்படி டைட் பண்ணிங்கன்னா ஹோல்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அழகாக எடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அப்பர் ஷாட்ஸு, ட்ரோன் ஷாட்ஸு ஸோ எடுக்கணும்னு பார்ப்பீங்க. அதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட ஹைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.57 ஃபீட்டு பார்த்தீங்கன்னா. ஓகே, நம்ம வந்துட்டு ஹைட் பற்றி காட்ட போகிறோம். இப்போ மோனோபேடை பற்றி பார்த்தாச்சு. இது எப்படி கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேமரா நம்மக்கிட்டே இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா, நான் கேனான் 200 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து மோனோபேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓ மை காட், ஸோ இதுக்கு வந்து ஃபிக்ஸே ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3/7 இருக்குது நெட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்னடா இப்படி இருக்கே சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. சில பேர் வந்துட்டு தப்பாக ப்ராடக்ட் வந்துட்டு கொடுத்துருமோன்னு சொல்லுவீங்க. ஸோ அது சொல்யூஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நிறையா வீடியோஸும் சொல்லலை. வெப்சைட்ஸில் ஒரு சில இடத்துல ஹிண்ட்ஸ் மாரி கொடுத்துறாங்க. அதான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி செட்டோடு எடுத்துகிட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம வந்துட்டு கேமராவுக்கு மாட்ட 1/4. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸோ ஹையர் கேமரா, அதாவது பெரிய பெரிய கேமரா இருக்கணும், அதுக்கான ஒரு போல்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நெட்டு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நிறைய மல்டி பர்பஸாக தான் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு சில டெமோ ஷாட்ஸ்லாம் காட்டுறேன், அதையும் பாருங்கள்.
ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த டிஜிடெக் மோனோபேட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கும் சரி உங்கள் ஸ்டூடியோக்கும் சரி உதவுற அந்த ஒரு வகையில் வந்துட்டு அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பை பண்ணுறத பை பண்ணி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டில் 3000 ருபீஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இதுலேயும் 2 மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் டிரைவிங் தமிழா சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.